ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மேக்னாஸ் கிச்சன். இன்றைக்கி வந்து நம்ம காரக்குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா நான் இப்போ பேன் வந்து வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து நம்ம 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் வந்து விட்டுக்கலாம். எண்ணெய் வந்து ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து கடுகு வந்து சேர்த்துடலாம். இன்றைக்கி காரக்குழம்பு பார்த்திங்கன்னா நான் கத்திரிக்காயும் முருங்கைக்காவும் போட்டு பண்ண போகிறேன். ஸோ இது ஒரு சிம்பிளான ஒரு லஞ்சு, ஒரு 30 மினிட்ஸ்க்குள்ளே ஒரு லஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த ரெசிபி நம்ம வந்து பண்ணிடலாம். ஸோ இதோட ஒரு வத்தல் வச்சு சாப்பிட்டாலும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ கடுகும் பொரிஞ்சிருச்சு. நான் கொஞ்சம் எடுத்து வச்சுருந்த வெந்தயமும் சேர்த்துட்டேன். ஸோ இப்போ ரெண்டுமே பொரிஞ்சதுக்கப்புறமா நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற 2 மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து சேர்த்துட்டேன். ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்ச டிப் தான், வெங்காயம் சீக்கிரம் வதங்குறதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் சால்ட் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதில் வந்து நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து கொஞ்சம் சேர்த்து தான் பண்ணுவேன். ஸோ அந்த டேஸ்ட் பிடிக்காதவங்க வெறும் வந்து பூண்டு மட்டும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நான் எடுத்து வச்சுருக்கிற கருவேப்பிலை வந்து சேர்த்துட்டேன். ஸோ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். வெங்காயமும் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு பாதி இது வந்து வெந்திருக்கு. நான் தக்காளியும் வந்து ஒரு மீடியம் சைஸ் தக்காளி 2 வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதையும் வந்து இதில் சேர்த்துட்டேன். ஸோ இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து உப்பும் சேர்த்துக்கோங்க. ஸோ உப்பு சேர்த்தோன்னா கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிடும். ஒரு உப்பு சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம அப்படியே மூடி வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி வந்து நல்லா ஒரு வெந்திருக்கும், மசிஞ்சிருக்கும் நல்லா. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மசிஞ்சு வந்திருக்கு. ஸோ இப்போ வந்து நான் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காயும் முருங்கைக்காவும் வந்து சேர்த்துட்டேன். இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி குழம்பு மிளகாத்தூள் வந்து சேர்த்துருக்கேன். இது வீட்டில் அரைச்சது, இதுலேயே வந்து எல்லா இன்க்ரீடியன்ஸுமே போட்டு அரைச்சிருக்கோம். ஸோ அதனால் நான் வந்து சில்லி மிளகாத்தூள் தனியாக இல்லை தனியாத்தூள் தனியாக அந்த மாதிரி சேர்க்காமல் நான் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த குவான்டிட்டிக்கு வந்து எனக்கு 2 ஸ்பூன் வந்து கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் கூட்டவோ குறைக்கவோ பண்ணிக்கோங்க. ஸோ அது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 2 நிமிஷம் வச்சதுக்கப்புறமா நான் எடுத்து வச்சுருந்த புளி வந்து ஒரு எலுமிச்சம் சைஸ் அளவு புளி வந்து சுடு தண்ணியில் போட்டு ஊற வச்சேன். அதையும் தேவையான அளவு தண்ணியை வந்து சேர்த்துட்டேன். ஸோ இப்போ ஒரு 15 நிமிஷம் நம்ம மூடி வச்சோம் அப்படின்னா நல்லா வந்து காரக்குழம்பு கொதிச்சு எண்ணெய் வந்து மேலே திரிஞ்சு வரும். ஸோ அந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற கொத்தமல்லியை வந்து சேர்த்துடலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்து திரிஞ்சு குழம்பு ஓரமாக நல்லா வந்திருக்கு. ஸோ நான் கொத்தமல்லி போட்டுட்டு ஃப்ளேமை வந்து ஆஃப் பண்ணிட்டேன். ரொம்பவே சூப்பரான சிம்பிளான ஒரு காரக்குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ நீங்களும் இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை வந்து போடுங்க. ஸோ அதில் ஏதாவது கொரீஸ் இருந்தாலும் கேளுங்க, நான் கண்டிப்பாக அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி குக்கிங்.